ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெந்தய குழம்பு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியானது. இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு தும்புருக்கு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா செவக்கட்டும். செவந்த வாட்டி இப்போது நான் பாருங்கள், ஒரு வெள்ளை பூண்டு நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வத்த குழம்புக்கு எந்த குழம்பு பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக போட்டு வெந்தயம் செவக்குது, பூண்டு செவக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டால், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, நான் அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ 1-2ஆக கட் பண்ண தக்காளி அதையும் போட்டுக்கலாம். இது வதங்க வேண்டியதில்லை, அப்படியே ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொதிக்கட்டும். போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம்னாலும் குழம்பு கிடாது. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் போதும் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நான் தேங்காய் துருவல் வச்சுருந்தேன். இந்த வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுருந்தேன். அதுக்கு போடுறதுக்கு நீங்கள் இந்த டேஜில் தேங்காய் ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றலாம், ஒவ்வொருத்தருக்கு வேண்டாம். இது நான் வாழைத்தண்டு பொரியலுக்கு செஞ்சுருந்தேன், அதனால் அது கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். தேங்காயும் ஊற்றி செய்யலாம். சும்மா துருவனா அப்படி கொஞ்சம் 1 ஸ்பூன் தான் இருக்கும், அதை போட்டிருக்கேன். இப்போ ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் ஜீரகப்பொடி. இது நீங்கள் ஆப்ஷன் தான், போட்டால் போடலாம், போடாமையும் விட்டுலாம். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இப்படியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இது போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்படி நெய் மணக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது குழம்பு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் இது ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு அதிகம் வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சூட்லேயே இதாகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் சுண்டை விட்டிங்கன்னா வெந்தய குழம்பு சூப்பராக இருக்குது. இது 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் போடலன்னா, தேங்காய் போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் தாங்கும். இது கேரட் பொரியல் சூப்பரான காம்பினேஷன். வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.